அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று நாம் பார்க்க போகும் சூரா அல் பக்கராவின் 3வது பிரிவின் அர்த்தத்தை முழுமையாக பார்க்கலாம். மனிதர்களே, நீங்கள் உங்களையும் உங்களுக்கு முன் இருந்தோரையும் படைத்த உங்கள் இறைவனை வணங்குங்கள். அதனால் நீங்கள் தக்குவா, இறையச்சமும் தூய்மையும் உடையோராகலாம். அந்த இறைவனே உங்களுக்காக பூமியை விரிப்பாகவும் வானத்தை விதானமாகவும் அமைத்து வானத்தினின்று மழை பொழிய செய்து அதனின்றி உங்கள் உணவிற்காக கனி வர்க்கங்களை வெளிவர செய்கிறான். இந்த உண்மைகளையெல்லாம் நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கும் நிலையில் அல்லாஹுக்கு இணைகளை ஏற்படுத்தாதீர்கள். இன்னும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற நம் அடியாருக்கு நாம் அருளியுள்ள வேதத்தில் நீங்கள் சந்தேகமுடையோராக இருப்பீர்களே ஆனால், அந்த சந்தேகத்தில் உண்மையுடையவராக இருப்பீர்களே ஆனால், அல்லாஹ்வை தவிர உங்களை உதவியாளர்களை எல்லாம் ஒன்று அழைத்து வைத்து கொண்டு இது போன்ற ஒரு அத்தியாயம் என்னும் கொண்டு வாருங்கள். அப்படி நீங்கள் செய்யாவிட்டால் அப்படி செய்ய உங்களால் திண்ணமாக முடியாது. மனிதர்களையும் கற்களையும் எரிபொருளாக கொண்ட நரக நெருப்பை அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த நெருப்பு இறைவனை அவன் வேதத்தையும் ஏற்க மறுக்கும் காஃபிர்களுக்காகவே அது சித்தப்படுத்தப்பட்டுள்ளது. ஆனால் நம்பிக்கை கொண்டு நற்கருமங்கள் செய்வோருக்கு நன்மாராயாக கூறுவீராக. சதா ஓடிக்கொண்டிருக்கும் ஆறுகளை கொண்டு சுவன சோலைகள் அவர்களுக்காக உண்டு. அவர்களுக்கு உண்ண அங்கிருந்து ஏதாவது கனி கொடுக்கப்படும் போதெல்லாம் இது முன்னரே நம் உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது என்று அவர்கள் கூறுவார்கள். ஆனால் தோற்றத்தில் இது போன்றுதான் அவர்களுக்கு உலகத்தில் கொடுக்கப்பட்டிருந்தன. இன்னும் அவர்களுக்கு அங்கு தூய துணைவியரும் உண்டு. மேலும் அவர்கள் அங்கே நிரந்தரமாக வாழ்வார்கள். நிச்சயமாக அல்லாஹ் கொசுவையோ அதிலும் அற்பத்தில் மேற்படுத்தப்பட்ட உதாரணத்தை கூறுவதில் வெட்கப்பட மாட்டான். இறை நம்பிக்கை கொண்டவர்கள் நிச்சயமாக அவ்வுதாரணமானது தங்கள் இறைவனிடமிருந்து வந்துள்ளது உண்மை என்பதை அறிவார்கள். ஆனால் இறை நம்பிக்கையற்ற காஃபிர்களோ இவ்வித உதாரணத்தின் மூலம் இறைவன் என்ன நாடுகிறான் என்று ஏளனமாக கூறுவார்கள். அவன் இதை கொண்டு பலரை வழிகேட்டில் விடுகிறான், இன்னும் பலரை இதன் மூலம் நல்வழிப்படுத்துகிறான். அதனால் தீயவர்களை தவிர வேறு யாரையும் அவன் அதனால் வழிகேட்டில் ஆக்குவதில்லை. அத்தீயவர்கள் அல்லாஹ்விடம் செய்த ஒப்பந்தத்தை அது உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் முறித்து விடுகின்றனர். அல்லாஹ் ஒன்றிணைக்கப்பட வேண்டும் என்ற கட்டளை இட்டதை துண்டித்து விடுவதுடன் பூமியின் குழப்பத்தை உண்டாக்குகிறார்கள். இவர்களேதாம் நஷ்டவாளிகள். நீங்கள் எப்படி அல்லாஹ்வை நம்ப மறுக்கிறீர்கள்? உயிரோற்றாக இருந்த உங்களுக்கு அவனே உயிர் ஊட்டினான். பின்பு அவன் உங்களுக்கு மரணிக்க செய்வான். மீண்டும் உங்களை உயிர் பெற செய்வான். இன்னும் நீங்கள் அவன் பக்கமே திரும்பி கொண்டு வரப்படுவீர்கள். அவ்விறைவன் எத்தகையவன் என்றால், அவனே உலகத்திலும் அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின் அவன் வானத்தின் பக்கம் முற்பட்டான். அவற்றை 7 வானங்களாக ஒழுங்காக்கினான். அன்றியும் அவனே ஒவ்வொரு பொருளையும் நன்கறிபவனாக இருக்கின்றான். 4வது பிரிவை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.